அனைவருக்கும் வணக்கம். சில பெற்றோர்கள் புலம்புவதை பார்ப்போம். அதாவது பிள்ளைகளை நினைத்து புலம்புவதை பார்க்கின்ற பொழுது, இவனை பெற்றெடுத்து தவமாக கிடந்தாங்க, நல்லா படிக்க வச்சேங்க, ஆனால் இவன் ஒரு தரதலையாக பிறப்பான் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க. வேலைக்கு கூட போக மாட்டாங்க, டிகிரிலாம் படித்தாங்க, இப்படிலாம் புலம்புவதை நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு சில பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்டா குண்டா எல்லாத்தையும் அடகு வச்சு நான் படிக்க வச்சேங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க, நான் தான் கூலி வேலை செய்கிறேன், ஆனால் என் பிள்ளை நல்லா படிக்கணுங்கிறதுக்காக இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேங்க, கல்யாணம் ஆச்சுங்க, எல்லாமே போச்சுங்க. அந்த அளவுக்கு எங்களை உதாசனப்படுத்தி நாங்கள் படிக்காதவங்கிறத கேவலப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் பார்க்குறோம். அப்படி புலம்புற பெற்றோர்களையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் என்னுடைய நூலில் 2 நபர்களை பதிவு பண்ணியிருப்பேன், உயர்ந்த மனிதர்கள்னு. ஒருத்தர் சிவன், இஸ்ரோ தலைவராக இருந்த சிவன், இன்னொருத்தவர் சுந்தர் பிச்சை. இந்த 2 பேருமே நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க. 2 பேருமே தமிழர்களுக்கு பெருமை சேர்த்துருக்கிறாங்க. அதனால தான் அவர்களுடைய பெயர்களை என்னுடைய நூலிலே பதிவு செய்தேன். சென்னை அசோக் நகரில் உள்ள அந்த ஜவஹர் வித்யாலயாவில் நான் கடக்கிறப்ப, அதாவது சைக்கிளிங் போகிறப்ப சுந்தர் பிச்சையை நினச்சிப்பேன். ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து, சாதாரண ரொம்ப பிரசித்தி பெற்ற அந்த ஸ்கூல்லாம் கிடையாது, அந்த ஸ்கூலில் படித்து ஜவஹர் வித்யாலயாவில் படித்து நீங்கள் உலகளவில் பெரிய உயர்ந்த பதவியில் உயர்ந்த சம்பளத்தில் இருக்கிற இந்த நபரை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெருமையாக இருக்கிறது அப்படி என்று நினைத்து கொண்டே சைக்கிள் ஓட்டுவேன். இன்னைக்கு உலக பில்லியனர் லிஸ்ட்டில் சுந்தர் பிச்சை வந்துட்டாருங்க. உலக பணக்காரர் லிஸ்ட்டில் வந்திருக்காருன்னா பெரிய விஷயம் இல்லையா? சொத்தின் மதிப்பு 9,000 கோடியை நெருங்கி விட்டது. அதனால தான் இந்த பெருமைக்குரிய இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் சொல்கிறேன். இது சுந்தர் பிச்சையினுடைய பணக்கார லிஸ்ட்டில் வந்தால் கூட நாம் ஒவ்வொருத்தரும், நம்முடைய தமிழாகிய ஒவ்வொருத்தரும் ஒரு பெருமை பெறக்கூடிய விஷயமாக நான் பார்க்கின்ற காரணத்தினால அவர் மென்மேலும் இன்னும் கோடீஸ்வரர்கள், அது பில்லியனர் லிஸ்ட்டில் வளரணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருக்குது. பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.